அந்த காலத்திலேயே போலிச்சாமியார் வேஷம்லாம் போட்டு அவருக்குன்னு ஒரு ஒரு ஸ்டைலை உருவாக்கிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இப்பதான் பார்க்குறோம் போலிச்சாமியார் வேஷம்லாம் போட்டு இல்லையா? ஆனா அப்பவே இவர் போலிச்சாமியார் வேஷம்லாம் போட்டு நடிச்சிட்டாரு. 80கள்லயே இவருக்குன்னு ஒரு ஸ்டைலிஷ் யூஸ் பண்ணியிருந்தாலும் கேரக்டர்ஸ் வித்தியாசமான கேரக்டர்ஸ் எல்லாம் ஏற்று நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டுமா, அவர் சடுக்கு சிக்கான் சிடுக்கு அப்படின்னு சொன்னாலே அவர் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருங்க. யார் அந்த பிரபலம்? வாங்க அந்த நாள் ஞாபகத்துல பார்க்கலாம். அந்த நாள் ஞாபகம். சுவையில் தனிச்சுவை கொண்டது தேங்காய் என்றால் நகைச்சுவையில் தனித்தன்மை கொண்டதும் ஒரு தேங்காய்தான். ஆம், ஜடக்கு சிக்காம் ஜிக்காம், ஜினுக்கு சிக்காம் ஜக்காம் என கிச்சு கிச்சு மூட்டும் நகைச்சுவை உச்சரிப்பின் மூலம் திரையில் முத்திரை பதித்த நகைச்சுவை வித்தகர் தேங்காய் ஸ்ரீனிவாசன். நேத்து உமக்காக வசந்தாவை ட்ரை பண்ண, அது இழுத்த இழுப்புக்கு வரலன்னு உடனே விட்டுட்டேன். ராத்திரி 1:30 மணி இருக்கும், ரஞ்சனிய பிக்ஸ் பண்ண, விடிய விடிய ட்ரை பண்ண, அதுலயும் விவகாரம் வந்துடுத்து. இதோ இல்லையோ கல்யாணி ஞாபகம் வந்துடுத்து. கல்யாணி தான் உமக்கு பொருத்தம்னு பிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படி? ஐயோ, கல்யாணி கருது இருக்க குரூப் டான்ஸ்ல இருந்து ரிகார்ட் டான்ஸ் போச்சு. அது நமக்கு ஒத்து வராது. ஓய், நீ எந்த கல்யாணிய சொல்றீர்? ராயப்பட்ட கல்யாணி தான். அடச்சே, நான் ராகம் கல்யாணம் சொல்றானா? உம்ம படத்துக்கு எந்த ராகத்தை போட்டா பொருத்தமா இருக்கும் நான் பார்த்தா நீர் உம்ம பொருத்தத்தை பாத்துக்கிறீரா? கள்ள சிரிப்பு கண்ணான்னு நினைப்போ. நகைச்சுவை நடிகராக மட்டுமல்லாமல் குணச்சித்திர நடிகர், கதாநாயகன், வில்லன் என பல அவதாரங்களில் நடித்து தமிழக மக்களின் மனதில் நீங்கா இடத்தை பிடித்தவர். தனது தந்தை ராஜவேல் முதலியார் எழுதி இயக்கிய நாடகத்தில் முதலில் நடிக்க ஆரம்பித்த ஸ்ரீனிவாசன் அடுத்தடுத்து பல்வேறு நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார். கல்மணம் நாடகத்தில் தேங்காய் வியாபாரியாக நடித்ததை பார்த்த நடிகர் தங்கவேலு அவ்வளவு எளிதில் சிரிக்காத தன்னையே விழாநோகும் அளவிற்கு சிரிக்க வைத்ததின் மூலம் இனிமேல் இவரது பெயர் தேங்காய் ஸ்ரீனிவாசன் என்றே அழைக்கப்பட வேண்டும் என்றார். அன்று முதல் அந்த பெயரே நிலைத்தது. பிற்காலத்தில் தங்கவேலுவும் தேங்காய் ஸ்ரீனிவாசனும் இணைந்து நடித்த பல படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தன. 1965ஆம் ஆண்டு ஒருவிரல் எனும் திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் தடம் பதித்த தேங்காய் ஸ்ரீனிவாசன் சென்னை தமிழில் பேசி நடித்த பல படங்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றன. காசேதான் கடவுளடா படத்தில் மனோரமாவின் பணத்தை கொள்ளையடிக்க போடும் திட்டத்தை நினைத்து நினைத்து சிரிக்கலாம். என்ன சாமி சொல்றீங்க? சாமி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சாமி, இந்த ஊர்ல இருந்து நீங்க போறதுக்குள்ள ஒரு முறை ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போங்க. ஸ்டேஷனா? ஓ சாரி, வெரி சாரி, நான் வாய் தவறி ஸ்டேஷன் சொல்லிட்டேன். ஐ மீன் என் வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு கேட்டேன். எனக்கு டைம் வந்ததுன்னு வச்சுங்க, எங்க ஒண்ணா வந்துடுவேன். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர், ரஜினி, கமல் உறவினரின் ஈம சடங்கிற்காக பெங்களூரு சென்றிருந்த போது மூளை குருதிப்பிற்கு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி 1987ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் நாள் தனது 50வது வயதில் மரணதேவனிடம் அடைக்கலமானார். தேங்காயும் சீனியும் சுவையில் சிறந்தது போல் தேங்காய் சீனிவாசனின் நகைச்சுவையும் என்றும் சிறந்து விளங்கும் என்பதே உண்மை.